وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய தங்கள் நாயகம் அவர்களே, கணித்துக்குரிய முஹாஜிரின் மௌலவி அவர்களே, ஏனைய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரிஃபாய் ராத்திப் மஜ்லிஸ் தற்போது நிறைவேற்றிருக்கின்றது. 15-20 நிமிடம் இங்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லுமாறு ஷேக் நாயகம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இந்த இடம் நமக்கு தெரியும், கௌசுல் ஆலம் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ அவர்கள் பெரிதும் முக்கியமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இந்த தஃப்தர் ஜெயிலானி என்கின்ற இடத்துக்கு வருகை தந்து இங்கே அவர்கள் இறை தியானத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய நூல்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதம் பதிந்த ஒரு பூமி, பதிந்த ஒரு மலை நம்முடைய இந்த நாட்டிலே இருக்கின்றது. நமக்கு தெரியும், பாவாத மலை என்று நாம் அந்த மலையை சொல்வோம். அந்த மலையிலே பதியப்பட்டிருக்கின்ற நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருப்பாதத்தை தரிசிப்பதற்காக வேண்டி எத்தனையோ அறிஞர்கள் பெருமக்கள் இந்த பலாங்கொடை ஊடாக, இந்த ஜீலானி, இந்த கூரகலை என்கின்ற பிரதேசம் ஊடாக சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கால்பாதத்தை தரிசித்து விட்டு திரும்பி இந்த இடத்தினாலேயே சென்றிருக்கின்றார்கள். இந்த இடத்தினால் செல்லக்கூடிய நேரத்தில் சில வழிமார்கள், இறைநேச நல்லடியார்கள், இந்த இடம் ஒரு இறைவனை தியானம் செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக அவர்களால் கணிக்கப்பட்டு அவர்கள் கண்டு இந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹ்வை தியானித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே அவர்களுடைய அருளும் பரக்கத்தும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இது போன்ற நல்லடியார்கள் இருந்த, வாழ்ந்த, அவர்களுடைய அருள் இறங்கக்கூடிய, அவர்களுடைய பார்வை படக்கூடிய, அவர்கள் வாழக்கூடிய, அவர்கள் இருக்குகின்ற அந்த இடம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இடம் என்பது குர்ஆனின் மூலம் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நமக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆலயத்திற்குள் அவர்கள் வெளியிலே வராமல் அந்த ஆலயத்திற்குள் அவர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களை சென்று சந்திப்பது, அவர்களுக்கு தேவையான நேரத்துக்குரிய உணவு வகைகளை, ஆகாரங்களை, நீரை கொடுக்கக்கூடிய ஊழியராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். இதை குர்ஆன் சொல்லி காட்டும். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடத்திற்கு சென்று வரக்கூடிய உரிமை வேறு யாருக்கும் இல்லை, மாறாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கிறது. ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியிலே சென்று விட்டு ஒரு நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் இருந்த அந்த ஆலயத்திற்குள் செல்கிறார்கள். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த சீசனில் இல்லாத சில கனிவருக்கங்கள், சில பழ வகைகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருப்பதை காணுகின்றார்கள். கண்ட உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை தவிர யாரும் அங்கே வருவதற்கு அனுமதி இல்லை, தான் மாத்திரம்தான் அங்கு வந்து செல்வதற்கு அனுமதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் எப்படி இந்த கனிவருக்கங்கள், இந்த பழவருக்கங்கள் இந்த இடத்திற்கு வந்தன என்பதை சிந்தித்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மரியமே, அன்னா லக்கி ஹாதா, மரியம் அன்னா லக்கி ஹாதா,
நான் மாத்திரம்தான் இந்த இடத்திற்கு வந்து செல்லும் உரிமை பெற்றவன். எப்படி உமக்கு இது கிடைத்தது? எங்கிருந்து? சீசனுக்கு அப்பால் பட்ட, காலத்துக்கு அப்பால் பட்ட, சீசனில் இல்லாத அந்த கனிவருக்கங்கள் எங்கிருந்து உமக்கு கிடைத்தது? எப்படி வந்தது? உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قالت هو من عند الله, அது எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்தது, அது எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது என்று சொன்னால் நாமும் சாப்பிடுகின்றோம், நமக்கும் சில பொருட்கள் கிடைக்குகின்றன. யதார்த்தத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் வந்தது, அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் வருகின்றது, கிடைக்கின்றது. ஆனால் இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை போன்று அல்ல. அல்லாஹு தஆலா நாடினால் நம்முடைய வீட்டு கூரையை பிளந்து நமக்கு ரிஸ்க் அளிப்பான், நாம் கேட்கின்ற நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்னால் அந்த கனிவர்க்கங்கள் இருந்தன. என்ன பதில் சொன்னார்கள்? قالت هو من عند الله, எனக்கு அது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்தது. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி ஆண், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண், ஆனால் நபி அல்ல. உடனே நபியாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டார்கள், ஆஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குகின்றது, ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பும் சம்மதமும் அல்லாஹ்வுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருக்கின்றது. நாம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, ஆனாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நெருக்கமான நல்லடியாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹ் சுட்டி காட்டுகின்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற விதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் உண்மையையும் ஒரு படிப்பினையையும் நமக்கு ஈட்டுத் தரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், மரியமே உமக்கு இது எங்கிருந்து கிடைத்தது? காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்தது. அடுத்த வார்த்தை குர்ஆனில் ஹுனா, உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுனாலிக, அந்த இடத்தில் வைத்து தஆ ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ்வை பிரார்த்தித்தார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக என்ற வார்த்தை தேவையில்லை. அந்த வார்த்தை இல்லை என்றாலும் கூட அந்த இடத்தில் சில ஹர்ஃப்களை வைத்து சுருக்கமாக ஹுனாலிக என்கின்ற அந்த வாசகங்களை எல்லாம் வைக்காமல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செய்தார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிச்சலத்தை கொடு, ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று பிரார்த்தித்தார்கள். உடனே அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற பிள்ளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடையாக அவருடைய துஆவை ஏற்றுக் கொடுத்தான். ஹுனாலிக என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சீசனுக்கு அப்பாற்பட்ட கனிவர்க்கங்கள் கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே இருந்து கிடைத்தன? ஹுவ மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து எனக்கு கிடைத்தது என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லடியார், ஒரு சாலிஹி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நல்லடியார். எனவே நல்லடியார் மாத்திரம் நல்லடியார் அல்ல, நல்லடியார் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கேட்கும் பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றார். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் வைத்து உடனடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள், துஆ கேட்டார்கள்.